அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சங்கருக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும், அதான முக்கியம். ஆ, அதை நாங்க எப்படியாவது நடத்தி வச்சிருவோம்ப்பா. எங்களால முடியும்ப்பா. கண்டிப்பா முடியும்பா. அப்பா, அப்படியே இல்லைனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க கொண்டு போய் உட்கார வச்சா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்ல. நிச்சயமாடா. அதுக்காக தான்ப்பா அவசரமா கிளம்பிட்டு இருக்கும்போது கால்ல அடிபட்டுருச்சு. சரவணா, இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கணும்பா. இந்த பாரு, கண்டிப்பா அந்த பொண்ணு நமக்கு உதவி பண்ணுவா. அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதுக்காக தான்ப்பா நான் போயிட்டு இருக்கேன். நான் சொல்லல, அந்த கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. கடவுள் என்ன கைவிடல. அவரே இதுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டார் பாத்தியா? ஆமாப்பா, நான் போயிட்டு வரேன். சரி சரவணா, கிளம்பு. நல்லதான் நடக்கும். சரிப்பா, பார்த்து போ. நான் போயிட்டு வரேன். என்னடி இது? கடைசியா அவன் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்துரும் போல இருக்கு. உன் மூஞ்சுக்கு முன்னால அவ சவால் விட்டுட்டு போனால, அவன் நினைச்ச மாதிரி நடந்துரும் போல இருக்கே. அது எப்படிக்கா நடக்கும்? இதோ இப்ப அந்த சரவணன் பையன் போறான். அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து அந்த சிடுமூஞ்சி சிவசாமி முன்னாடி நிப்பாட்டினான்னு வெயி. அப்புறம் அந்த கல்யாணம் நின்னு போயிடும். அப்புறம் இந்த சரவணன் பையலுக்கும் அந்த பூங்கொடிக்கும் பீ பீ டும் டும் தான். அது நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அது எப்படி முடியும்? அதான் அவன் கிளம்பிட்டானே. போகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க அங்க இருப்பாங்க.